மகளே இன்னைக்கு வந்து டே 2 காலையில் 6 மணிக்கெலாம் வந்து எரிச்சாச்சு. ஏன்னா வெளியில் வந்து சீனரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலைல ஏர்லி மார்னிங் 6 மணிக்கே எரிச்சிட்டேன். சன்ரைஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நதி வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பயங்கரமா தண்ணி ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்ச பக்கம் மழை பெஞ்சதுனால இப்போ நிறைய தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆறு ஓடுற அழகே வந்து உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ணால இருந்து அடுத்து வர்ற ஊர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பருத்தி போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதையுமே நான் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு 2வது நாள் வந்து ரொம்பவே சூப்பராக விடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயினில் சும்மாவே உட்காந்துட்டு வர்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். நாங்களும் கேம் விளாண்டு பார்த்தோம், கண்டகளே வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், நேரமே போகவே இல்லை. ஸோ இனிமேல் நீங்கள் அடுத்து வந்து ஃப்ளைட்டில் தான் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இனிமேல் வந்து கண்டிப்பான முறையில் அடுத்த லெவல் ஃப்ளைட்டில் தான் நம்ம போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்டு வந்து சுத்தமாக தூக்கமே கிடையாது. கீழே ஒருத்தர் குரட்ட விடுறாரு, மேலே ஒருத்தர் குரட்ட விடுறாரு, இவன் அதுக்கு மேலே குரட்ட விடுறான். எதிர்த்து பார்த்தா இவன் தான் குரட்ட விட்டுக்கிட்டு இருக்கான். கருன்னு சத்தம். 3 பேரும் சுத்தி குரட்டை விட்டு தூக்கமே போயிடுச்சு. உருண்டுகிட்டே தான் வந்தேன், தூக்கமும் வரல. ஒரு சின்ன சீட்டாக தான் இருக்குதா, இழுத்து மூடி தூங்கணும் அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. தூக்கமே வரல. அதனாலே காலையில் சீக்கிரம் இருந்துச்சு. சாப்பாடு வந்து அடுத்த ஸ்டேஷன்லாம் வரும். இதுக்கு முந்தின ஸ்டேஷனில் வந்து கர்நாடகாக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுச்சு வண்டி. இன்னும் ஹிந்தி ஸ்டேட்டுக்குள்ளே போகலை, கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. உள்ளே போகும்போது நல்ல இயற்கை காட்சியெல்லாம் நான் பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டே வந்தோம். ரசிச்சிட்டே வரும்போது புளிச்சு ஒருத்தன் பார்க்க போட்டு துப்பி வச்சுருக்காங்க பூரா. அப்படி அதுலேயே அந்த டோட்டல் இயற்கை காட்சி எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. காலையிலே பல்லு விளக்காய்களோ பாட்டாய்களோ தெரியாது. ஒருத்தர் ஸ்டேஷனில் உட்காந்து நல்லா டப்புன்னு தட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். பண்பராக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு ஓகே. இந்த பக்கம் போக இன்னும் ஒரு ரெட்டிஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் அலர்ட் இனிமேல் தான் வந்து ஆரம்பிக்கவே போகுது. எல்லா இடத்துலையும் ரெட் அலர்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கலபுரகி அப்படிங்கிற ஸ்டேஷனில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. கொடுத்துட்டு பையா வந்து டப்புன்னு ஓட்டு அப்படி ஆர்டர் போட்டாச்சு. அதனால் இட்லி, இது வந்து இட்லி இருக்குது, 3 இட்லி. இது வந்து உனக்கு. வேறு என்ன ஆர்டர் போட்டோம்? ஸ்ப்ரிங் தோசை ஒன்று ஆர்டர் போட்டோம். பேப்பர்லேயுமா இலையே கிடையாது போலியா இந்த கடையில். இதாக இருக்குது ஸ்ப்ரிங் தோசை. ஸ்ப்ரிங்கே இல்லையா தோசையில்? பார்த்தா வெளிச்சமாக இருக்கியா? இது நம்ம ஆர்டர் பண்ண தோசைன்னு நினைக்கிறேன். மசால் மைசூர் மசால் தோசை. ஆமாம், மைசூர் மசால் தோசை. மைசூர் தாண்டி போகிறோம். சரி, மைசூர் மசால் தோசை சாப்பிடலன்னா மரியாதை இருக்காதியா. அதனால் மைசூர் மசாலா தோசை. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்னி உள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து வடைன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. இது வடை. எஸ் வடை. வடை 2 வடை அப்படின்னு சொன்னேன். சட்னி 2 சட்னி. இன்னொரு கவர் இருக்கு இதில். இல்லை, ஒன்று தான் ஒரே சட்னி தான். இல்லைன்னா இதில் சட்னி இருக்குது தனியாக. இந்த சட்னி தான் கொஞ்சம் பேப்பரில் முழுசாக வச்சுருக்காங்களா, ஒட்டி செஞ்சு. ஐயோ, இது எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியலையே. அது வேற இல்லை, மேலே வைங்க. அப்படிதான் செய்யணும். வச்சுட்டு சட்னி. அப்பா இதுக்கு தான் இந்த படா சட்னி. அதை அப்படியே தூக்கி வச்சுருவோம். சாம்பாருக்கு வர பாருங்கள். இது ஏதோ ஆட்டு குடல் மாதிரி கிடக்கு. குலன்னு. இது எப்படி அவுக்குறதுயா? சாம்பாரே ஊற்றாங்க சாப்பிடுவோம். சட்னி சொல்லவா? சரி, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சரி, சாம்பார் வேணும்பா. பார்த்தாலே சாப்பிடணும். அதுக்குன்னு ஒரு நம்ம ஊரில் அந்த ஒரு சால்னா கட்டுறதுக்குன்னு ஒரு கயிறு வச்சுருப்பாங்க. அந்த கயிறு வச்சா கட்டிருக்காங்களா? அதுவும் கிடையாது. அதே இதில் போட்டு கவர்லேயே போட்டு முடிச்சு போட்டுருக்காங்க.
அது எப்படி அவுக்கிறதுன்னு தான் தெரியல. சிந்தா என்ன பண்ணணும்னா என்னடா சாம்பார் ரசமா? மேலே ஊத்தாதீங்க. சாம்பாரா ரசமா? இருந்தா இட்லி ஊத்தாதீங்க. வேணுமா? அட பாவி. கவரில் எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து மைசூர் மசாலா தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுமா? மசாலா காமிக்க முடியல எப்படி இருக்குன்னு. அது எல்லா ஊர்லேயும் இருக்க அந்த பூரிகளை தான் வச்சுருக்காங்க. ஆமாண்ணே, இங்கே அப்படிங்களா? எல்லா ஊர்லேயும் இருக்கிற அதே பூரி கிழங்கு வச்சுருக்காங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிடுங்க. இத்தனையும் எவ்வளோ? இது எல்லாமே சேர்த்து வந்து வெறும் 94 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? டேஸ்ட் எப்படி ரேட்டு போட்டா? அதாவது நாங்கள் 2 பேரை பார்த்தோம். முதல் பார்த்த கடையில் ரேட் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. அதே தோசை இந்த கடையில் வந்து 60 ரூபா 65 ரூபா இந்த மாதிரி ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லா காரசாரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ஸ்ப்ரிங் தோசை. இதுவும் மசாலா தோசை மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சீஸ்லாம் போட்ட மாதிரி இல்லையே, இதுவும் மசாலா தோசை மாதிரி தான் இருக்குன்னு. கல்புர்கி இதில் வந்து கீ பட்டர்லாம் ஊற்றிருக்காங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அடுத்து வடை ட்ரை பண்ணுவோம். வடை நம்ம ஊர் வடை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சட்னி தருவோம். வடை வந்து சார் நார்மலாக இருக்குது. இட்லி டேஸ்ட். இட்லி அடுத்து வந்து ஒரு இட்லி சாப்பிட்டா இருக்கு. விற்கும் போது இட்லி சாப்பிட்டா இருக்கு. பட் உப்பு கம்மியாக இருக்கு, சால்ட் வந்து கம்மியாக இருக்கு. ஸ்ப்ரிங் தோசை நல்லா இருக்கு, நெய் பட்டர்லாம் போட்டுருக்காங்க, சூப்பராக இருக்கு. Hola gente, mueve tu cuerpo, haz el soltar acá alrededor, será un 3, rompe la pio. ஓகே, டைம் வந்து மணியத்தின 1:30 இருக்குமா? 1:30 இருக்கும். 1:30 வச்சுக்கோங்க. சாப்பாடு வந்து லோக்கலில் என்ன ஸ்டேஷன் இது? தாவுந்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இருந்து ஃப்ரைட் ரைஸு எல்லாமே வெஜ்ஜு தான் கிடச்சிது. நான்வெஜ் வந்து எதுவுமே சரியில்லை, ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெஜ்ஜு தான் ஆர்டர் போட்டிருக்கோம். இதுவுமே இது வந்து ISRCTCலேருந்தே வந்து டேரெக்டாகவே வந்து ஹோட்டலில் போய் நமக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளேட்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா என்னடா ட்ரெயினில் ஓடுறது எதுவுமே வீடியோ காட்டாமல் இவங்க சாப்பிட்ற வீடியோ மட்டும் காட்டுறாங்களேன்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா ட்ரெயினில் வந்து நீங்கள் 2 நாள் இருந்து வாங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கடுமையாக போர் அடிக்கி சாப்பிட்டு தூங்கத்தான் முடியதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா கலகலன்னு பேசிட்டு இதாக இருக்கும். இது வந்து 2 பேர் வந்ததுனால இது வந்து ட்ரிபிள் சொல்லிட்டு மிக்ஸ்டா. இது என்னது? இதுதான் மிக்ஸ்டு, எல்லாமே மிக்ஸாக இருக்கும். 3 இது ரைஸ் நூடுல்ஸு. ஓகே, நார்மல் இது அது நார்மல் வெஜ் ரைஸ். இது என்னமோ கொடுத்துருக்காங்க தெரில. உங்களை பரோட்டாக்கு சால்னா கொடுக்குற மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க தெரில. சால்னா இருந்துச்சுன்னா பரோட்டாவும் சேர்த்து ஆடுவோம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஊற்றி சாப்பிட்றது சாஸ் மாதிரி குவான்டிட்டி நிறையா தான் இருக்குது. நிறையா தான் இருக்குது. ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு அதிகமாக காம்ப்ளிமெண்ட்ரி ஏதோ கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்டாக ஏதோ கோலா உருண்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரில. நம்ம ஊர் ரோட் சைடு காளான் ஸ்மெல் மாதிரி வர அடிக்குது. ஸோ இதுவும் நல்லா இருக்கும். ப்ளஸ் நாப்கினோட இருக்குது. நாப்கினா?
நாப்கின்னா இது டிஷ்யூ தான். டிஷ்யூவா? ஸ்பூன் வந்து உள்ள வச்சு மறைச்சி வச்சு கொடுத்துருக்காங்க. காலையில கொடுத்தாங்க, சாம்பாரை முடிச்சு போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க, மணி முடிச்சு போட்டுருக்காங்க. இது கொஞ்சம் ப்ரீமியமான ஹோட்டலாக இருக்கும். ஆமாம், நல்லா ரேட்டும் கூட நல்லா பேக்கிங்கும் நல்லா பண்ணி. ரேட் எவ்வளோ இருக்கும்? ரேட்டு கூட இருக்குண்ணா 330 ரூபா. ரேட்டு கூட தப்பா நொறுங்குது. ரைஸ் நம்ம ஊருக்குள்ள ரைஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டா இருக்கு ரைஸ். ಈಗಂಗ ಏನು ಬಿಲ್ಕುಲ್ ನಡೆಯಂಗಿಲ್ರಿ. இது கொஞ்சம் பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. பயங்கரமான ஸ்பைசியா இருக்கும் போலயே. ஓகே, இது இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. இது என்னன்னே தெரியல, ஆனால் ஒரு மாதிரியே தான் இருக்குது. போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே ஊற்றி போதும் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. சாப்பிடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சும்மா கைட்டு சாப்பிடுங்க. ஆமாம், எதுக்கு நமக்கு ஸ்பூன்? ಇಲ್ಲ ಏನಾಗಿಲ್ಲ ಅದು ಇಲ್ಲ ಅದು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಇದೆ ಅಲ್ರಿ. லைட் வந்து வளையாமல் இருக்கிறதுக்காக. ಬ್ಲ್ಯಾಕ್ ಅಂಡ್ பார்க்கவே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ಅದು எச்சு ஒரு சாப்பிட்ற வயது இருக்கு. அதனால் 3 மணிக்கு வாங்க புனையில் ரொம்ப லேட்டாக. ಟ್ರೈನಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಕತ್ತೆ ನೋಡಿ ದೌಡ್ನಲ್ಲೇ நல்லா இருக்கா? அது என்னன்னு பாருங்க. இது வெஜ்ஜு கூட உண்டை ಯಾವ್ದ್ರಿ சேம். ஏன்னா நீங்கள் வந்து ದೊಡ್ಡದು ಇಷ್ಟು என்னது காலிஃப்ளவர் இங்கிலீஷில் என்ன? ஐயோ, காலிஃப்ளவர் தான். காளான் வந்து மஷ்ரூம் கோபி. கோபி 65 பண்ணி அதை அந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. கோபி 65 பண்ணி கோபி மஞ்சூரியன் டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது. இந்த கிரேவியில் போட்டிருக்காங்க. கிரேவியோ இந்த ரைஸ் சாப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட் ரைஸ் அந்த கிரேவி கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா இருக்குது. அடுத்தது இது நூடுல்ஸ்லாம் இருக்குது மிக்ஸ் ஆகி. மிக்ஸ்டு மட்டும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்குது. இதுவுமே நம்ம ஊரில் செஸ்வான் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் அப்படி இருக்கும். இதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நைட்டு 7:15 அங்கே இறங்க போகிறோம். அது வரைக்கும் இந்த சாப்பாடு தான், வேறு எதுவும் வாங்க போகிறது கிடையாது. இப்போ வந்து ஒரு டனலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பயங்கரமான டனல். எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்க. பயங்கரமாக இருட்டாக இருக்கு. ஃபுல்லாக டனல். ஃப்ளாஷ் எரியறதுனால இந்த இடத்துல லைட்டாக போகுது. ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருக்கு டனல். பயங்கரமாக இருக்கு. அப்படியே லைட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போட்டிருக்காங்க. ஆனாலும் இருட்டாக தான் இருக்கு. லைட் தெரியுதா? டனல் இருக்கிறதுலே பெரிய டனல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டனலுக்குள்ளே வரோம். ஏரியா ஃபுல்லாமே ஹில் ஸ்டேஷனாக இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் மலையை கொடைஞ்சி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 2 பகல் ஒரு நைட்டு அப்படியே ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு மும்பைக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். மும்பைக்கு வந்து அடுத்த ஸ்டேஷன் வந்து என்னது தானே தாண்டிடுச்சு. அடுத்து வந்து தாதர். அதுக்கப்புறம் நம்ம சத்ரபதி சிவாஜி அந்த டெர்மினல்ஸ்க்கு வந்து போக போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து எங்களுக்கு இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு 2 நாள் ஞாயிறு திங்கள் 2 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மும்பையை சுற்றி பார்க்க போகிறோம். 2 நாளில் மும்பை சுற்றி பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. ஸோ ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஏரியாலாம் போய் கவர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் போய் கவர் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் வந்து எத்தனை பேர் மும்பைக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ண போகிறது ஹோட்டல்லையோ எங்கேயும் கிடையாது. எங்கள் பெரியப்பா ஹோட்டலில் தங்க போகிறோம். பெரியப்பா வந்து பிக்கப் பண்ணுறதுக்காண்டி அங்கே சிஎஸ்எம்டியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வேலை முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைட்டு 3 நாள் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவலிங் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வர்ற வழியில் வந்து நிறைய
அந்த லோக்மான்யா வந்து இன்னொரு பேர் ஹில்ஸ் பார்த்தோம்ல, இந்த பேர் வரமாட்டேங்குது, வாய்க்குள்ள வரமாட்டேங்குது. அது மாதிரி நல்ல ஹில் ஸ்டேஷனாக இருந்துச்சு. கல்யாண் இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸு. ஆனால் அங்கே வந்து ஒரு கல்யாணம் ஒரு ஊரே இருந்துச்சு. கல்யாணுக்கு முன்னாடி பயங்கரமான ஹில் ஸ்டேஷன் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ பகலில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு சைட் சீயிங் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. 2 ஃபால்ஸ்லாம் வேறு இருந்துச்சு. அப்புறம் கேவுக்குள்ளே தான் போயிட்டு வந்துச்சு ட்ரெயின், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம மும்பையில் இறங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.